பாடகி ஜானகி அம்மா இறந்து போனதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தை தேடி ஒரு சில மூட்டைகள் வீட்டுக்கு வந்திருக்குது. அதை பிரிச்சு பார்த்துட்டு ஜானகி அம்மாவோட மருமகளும் பேத்தியும் பயங்கரமா கண்கலங்கி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வெளியில பார்க்க போறோம். 88 வயசு ஆகியிருந்த பாடகி ஜானகி அம்மா கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி உடல்நல பிரச்சனை காரணமாகவும் வயது முதிர்ச்சி காரணமாகவும் காலமாயிட்டாங்க. அவங்களுடைய உடல் மைசூர்ல இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் தகனம் செய்யப்பட்டிருக்கு. 30 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோட தகனம் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தன்னுடைய மகன் இறந்து போனதுக்கு பிறகு தன்னுடைய கடைசி காலகட்டத்தை மருமகள் அப்புறம் பேத்தி அப்சரா கூட தான் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. சென்னையில ஜானகி அம்மாவுக்குன்னு வீடு இருந்தாலும் உறவினர்கள் சொந்தக்காரங்க யாருமே பக்கத்துல இல்லாத காரணத்தாலும் அவங்க உடல்நல பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருந்ததால அவங்கள பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற ரீசனுக்காகவும் தான் அவங்க சென்னையில இருந்து வீட்டை காலி பண்ணி இப்போ அவங்க மைசூருக்கும் போயிருந்தாங்க. மைசூர்ல தான் படுத்த படுக்கையா இருந்தப்ப அவங்களோட உயிர் பிரிஞ்சிருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப அவங்க இறந்து சரியா ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகு ஒரு சில மூட்டைகள் பார்சல் மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்து இறங்கியிருக்கு. அப்படி அந்த மூட்டையில என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க குடும்ப சேர்ந்தவங்க பிரிச்சு பார்க்கும்போது இவங்க மைசூர்ல வசிச்சாலும் சென்னையில இவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டில் ஜானகி அம்மா பயன்படுத்தின ஒரு சில பொருட்கள், உடைகள், அவங்களோட பர்சனல் திங்ஸ் நிறைய இருந்திருக்கு. இப்போ அவங்களோட மருமகள் அவங்களோட மேனேஜர் மூலயமா அந்த வீட்டுக்கு போக சொல்லி அந்த வீட்டில் ஜானகி அம்மா பயன்படுத்தின பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் பேக் பண்ணி மூட்டையாக கட்டி சென்னையிலேருந்து மைசூருக்கு பார்சல் மூலயமா அனுப்ப சொல்கிறதுக்கு அவங்க ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஜானகி அம்மா உயிரோடு இருக்கும்போது 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் சென்னை வந்து அந்த சென்னை வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒழுங்குபடுத்தி அந்த வீட்டை பராமரிச்சிருக்காங்க. இப்போ அவங்க இறந்து போனதுக்கு பிறகு ஜானகி அம்மா இல்லாத இந்த நேரத்தில் கண்டிப்பாக மைசூர்லேருந்து சென்னை வீட்டுக்கு போகிறதுக்கு எந்த விதமான ஒரு தேவையும் ஏற்படாது. இதுக்கப்புறம் அந்த வீட்டை ஜானகி அம்மாவோட ஒரு நினைவு இல்லமாக மாற்றலாம் முடிவுக்கு வந்துட்டு அதனால் அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே மூட்டையாக கட்டி மைசூர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்களாம். அந்த பொருட்கள் தான் அவங்க பயன்படுத்தின புடவைகள், பொருட்கள் இது எல்லாமே மூட்டையாக அவங்க வீட்டுக்கு இறங்கியிருக்கு. அதை பிரித்து பார்த்துட்டு தன்னோட பாட்டி பயன்படுத்தின பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேத்தி பயங்கரமாக கண்கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மைசூர் வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் அவங்க இருந்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய வீடை அப்படியே சும்மா போட்டு வைக்காம ஜானகி அம்மாவோட ஒரு நினைவு இல்லமாக மாற்றலாம். அங்கே அவங்க பாடின பாடல்கள், அவங்க விருது வாங்கினப்ப எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி அந்த வீட்டில் மாட்டி அந்த வீட்டை ஒரு அருங்காட்சியகமாக மாற்றலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. இசைத்துறையில் சாதிக்கணும், அதே மாதிரி பாடல் துறையில் பல விருதுகளை வாங்கணும்னு எவ்வளோ பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஜானகி அம்மா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க, இனிமே இருக்க போகிறாங்க. இவங்க பாடின பாடல்கள், இவங்க வாங்கின விருதுகள் கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை 17 மொழிகளில் இவங்க பாடியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஒரு புத்தகமாக மாற்றி ஒரு லைப்ரரி மாதிரி ரெடி பண்ணி அவங்க சென்னையில் வாழ்ந்த அந்த வீட்டில் வைக்கிறதுக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்களாம். கண்டிப்பாக இசைத்துறையில் சாதிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விஷயம் பெரிய பயனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.